இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்னைக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திர சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலமகேந்திர சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலு மகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த ஈவெண்ட் கெட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் கதிரேசன் சார் என்னை இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அந்த டைட்டில் ரிவீலோட சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ சார். அண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தென் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார் தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி தள்ளி போய் நடக்கவே இல்லை அது. ஸோ தட் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது வந்து அருண் வெட்ஸ் ஹரணின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் நடந்தது. ஸோ அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, தியாகராஜன் சார்கிட்ட வாங்கின அட்வான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கழிச்சு இந்த ப்ராஜெக்டில் தான் சேரணும்னு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். மை பெஸ்ட் விஷஸ் சார். மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், கதிரேசன் சார் அண்ட் தியாகராஜன் சார், த ஹோல் டீம். let this film become a very big hit, sir. Thank you. God bless. God bless. ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2 நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். 2 விஷயத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் வருவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு மறுபடியும் அதே நாள் இருந்தால் தவிர்ப்பாங்க. ஆனால் 2 விஷயம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு மை டார்லிங் பிரசாந்த். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பிரதர். பிரசாந்த் எப்பவுமே ஃப்ரம் த பிகினிங், பிஃபோர் நான் ஆஸ்டினேட்டராக இருக்கும் போதுலேருந்து வியந்து பார்த்த நிறைய படங்கள், திருடா அதுக்கு முன்னாடி படங்கள், செம்பருத்தி எல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து ரசித்து விசில் அடித்த ஒரு நடிகர் பிரசாந்த் எல்லாம். எங்களுக்கெல்லாம் பொறாம அந்த டைமில். ஏன்னா எங்கள் பக்கத்தில் முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாமே பயங்கரமாக சைட் அடிப்பாங்க. இந்த கலருக்கு எப்பவுமே லேட்டாக தான் எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இவருக்கெல்லாம் பயங்கர அக்செப்டன்ஸ் அந்த டைமில், பயங்கர பொறாமல் இருக்கும். கண்டினியூஸாக சில்வர் ஜூப்ளியாக கொடுத்துட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க், எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு முக்கியமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா கூட ஒரு தூணா யாராவது இருக்கணும் எப்போவுமே. அது தியாகராஜன் சார் ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே அவர் இருக்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தியாகராஜன் சார், உங்களோட விஷன், யூஆர் அ விஷனரி. ஆக்சுவலி யூஆர் அ விஷனரி. உங்களோட விஷன், உங்களோட உழைப்பு தான் டுடே பிரசாந்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் டில் டுடே. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம் பிகாஸ் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். தியாகராஜன் சார் பற்றி அப்பா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, தியாகராஜன் சார் எப்படி விடாமுயற்சியா அவர் பையனை கொண்டு வராரு, அந்த மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு he kept you as an example, sir. So we always keep you in mind. Thanks to you, sir, for being with a lovely star and not a joke to survive in the industry for so many years at the top. So I always wish my brother Prashant and எங்கிட்ட 2 புதுமுகங்கள். ஸோ ஹாப்பி. தம்பி ஹரி, கதிரேசன் சார் என்னோட நண்பர், என்னோட பிரதர், அதுக்கப்புறம் தான் தயாரிப்பாளர். அப்புறம் நான் தலைவராக இருக்கும்போது அவர் பொதுச் செயலாளராக இருந்தார். அதெல்லாம் வேற, அது சேவை. ஆனால் நட்புன்ற ரீதியில் கதிரேசன் சார்
பல வருடங்களாக என்னோட இருந்து நல்லது கெட்டது இன்பம் துக்கம் சோர்வடைகிறது மேலே வருது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பங்களிப்பாக இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் பசங்களும். பையன் வந்து இன்னைக்கு வந்து எல்லா வகையிலையும் he looks so positive. That is the best part of it. So I wish Hari all the very best for in this venture. And there you can, what can you expect from such a lovely, pleasant, divine looking lady, human being and actress. Devayani madam oda daughter Priyanka is being introduced. You have a great legacy to take forward, as I said, because Devayani madam is not only chinna பெரியத்தெரை மட்டும் இல்லை, சின்ன தெரியலையும் மேடம் has reached to every house. நாங்கெல்லாம் டவுன் சவுத் ராஜபாளையம் ஆகட்டும், குக்கிராமத்துக்கு போனாலும் தேவயானி மேடமோட ஃபர்ஸ்ட் அவங்களோட சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ யூ ஹேவ் டு கேரி த லெகசி ஃபார்வர்ட். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். டெஃபினெட்லி யூல் டூ வெல். ஐ விஷ் த டைரக்டர் அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டார்லிங் ஜிவியோட மியூசிக்கு. ஸோ சொல்லவே தேவையில்லை. இப்போ யூத் திரைப்படம் வந்து ஜிவி வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து அந்த படம், நான் இப்போ ரீசெண்டாக ஆந்திராவுக்கு போயிருந்தேன். ராஜமன்றி தாண்டி காக்கிநாடா தாண்டி ஒரு கிராமத்தில் வந்து யூத் படம் போஸ்டர் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு தமிழ் படம் தெலுங்குலையும் சக்கப்போடு போடுது. ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அந்த வகையில் திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி ரியலி, இந்த தருணத்தில் நீங்கள் 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள், எல்லா படங்களும் ஒரே படம் தான், irrespective of budget or anything. We were all newcomers in the beginning. So இது வந்து this movie, I wish them all the very best. To Kadresan sir, to Priyanka, to Hari, and happy birthday to darling Prashant and everyone involved, the cast and crew. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 2 நிகழ்ச்சி ஒரே நேரத்தில் கலந்துக்கிட்டதில். அண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது எப்போவுமே. நீங்கள் எப்படி என்ன 2004 செல்லமேல வந்து என்னை ஆதரிச்சிங்களோ, இன்னி வரைக்கும் ஆதரிக்கிறீங்களோ, அதே மாதிரி தம்பியும் பிரியங்காவும் நீங்கள் வந்து கூட இருந்து நீங்கள் இருக்கீங்கன்றது அவங்களுக்கு இருந்தால் இன்னும் இப்போ பெரிய பலமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் கமிங். இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான பர்த்டேயாக இருக்குது. என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். இது வந்து எப்பவுமே ஃபேமிலியாக இருக்கிற ப்ரெஸ்ஸும் ஃபேன்ஸும் உங்கள் அனைவருக்கும் கொண்டாடுறது வந்து ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் வந்து என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த லான்ச் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் அனௌன்ஸ், இந்த ரிவீல் அனௌன்ஸ் பண்ண இந்த மிகப்பெரிய ப்ரொடியூசர் திரு தானு சார் அவர்களுக்கும், திரு விக்ரமன் சார், திரு தானு சார் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், அண்ட் நிறைய பேர் வந்தவங்களை திரு KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், சரண சார் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பன் திரு விஷால் சார் அவர்களுக்கும், அப்புறம் திரு SK பிக்சர் சம்பத்குமார் சார் அவர்களுக்கும், டாடா டைரக்டர் கணேஷ் கே பாபா அவர்களுக்கும், அண்ட் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக மாறின காரணம், அந்த முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் செந்தில் குரூப்பில் வந்து மிஸ்டர் செந்தில் சார், கல்யாண் சார், அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரவன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரி இந்த படத்தில் வந்து லான்ச் ஆகுறாரு. இஸ் கெட்டிங் டெபியூட்டட் அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. அண்ட் ஹீஸ் அ வெரி டைனமிக் யங்ஸ்டர். ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கார். அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோடய கோஸ்டார் தேவயானி மேடம், அவங்களோட டாட்டர் பிரியாங்கா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ such a pleasure to have such a nice young talented people getting launched under my director திரு தியாகராஜன் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் getting launched. And ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னன்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம் வந்து அந்த சன்னை வந்து லான்ச் ஆகும்போது, இப்போ கதிரன் சார் ஒரு ஃபீலிங் எனக்கு தான் தெரியும்.
ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. தி என்டையர் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் த சன். அதே மதருக்கும் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் த டாட்டர். எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த த்ரீ ஆஃப் அஸ் ஷேர் த சேம் திங் லீனேஜ். எங்கள் ஃபேமிலியில் அது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு அருமையான தருணம் அது. வி ஆர் ஹியர், வி ஆர் அனௌன்சிங் அ நியூ மூவி, ஷூட்டிங் இஸ் இன் ப்ராக்ரஸ். இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெரி பர்சனல் அண்ட் டியர் டு அஸ். அது சத்யராஜ் சாராக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார், அப்புறம் தேவனி மேடம் அண்ட் ஆதிரா மேம், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், அதாவது ஒரு என்டையர் ஸ்டார் பட்டாளம் இருக்குது. மைம் கோபி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹியூஜ் ஸ்டார்ஸ் எல்லாமே. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் இப்போ அந்த கண்ணில் எப்படியும் நான் படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டுதான் அந்தகன். அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் மூவி. ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸ் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போது ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வந்து க்ரூவும். வி ஹேவ் கேமராமேன் ரவியாதர் சார், டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அண்ட் வி ஆல்சோ ஹேவ் செந்தில் ராகவன். முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக கதிரசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் இப்போ எல்லாரும் அப்பா அப்பா சொன்னால் எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே, இருந்தாலும் ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரி ஒன் இஸ் loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை அந்தான்னு பார்த்து டேரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேப்லஸ் டேரக்டர். அவரை நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். he knows how to treat the artist, he knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always on the top, இந்த அப்டேட் நெக்ஸ்ட் சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் மை ஃபேன்ஸ், ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் பீங் வித் மீ. லவ் யூ ஆல் and see you soon in the theaters.